ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் செம்மையாக போச்சு. ஆனால் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு கனியை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, ஆதரையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம அரரவும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா விஜய் பார்வதி போட்ட ஸ்கெட்சு தான் அங்கே மேட்ரு. சரியான ஒரு ஸ்கெட்சு. ஸோ இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் அந்த ஸ்கெட்சில் செம்மையாக மாட்டினாங்க அரரா கனி. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேயே வந்து நிறைய ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் யார் நாமினேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள். விஜய் பார்வதி யாரை நாமினேட் பண்ணாங்க விஷயங்கள் தெரியலை, காட்டலை. ஏன் காட்டலை? ஏன்னா அங்கே அப்போ தான் வந்துட்டு எல்லோரும் விறுவிறுப்பாக பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே அங்கே காமிச்சிட்டாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே மோஸ்ட்லி யார் நாமினேட் பண்ணாங்கன்ற விஷயங்கள்லாம் காமிச்சாங்க. சரிங்களா? ஸோ இப்போ விஜய் பார்வதி யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா கனி அண்டு அரோரா. கனிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா சூப்பராக முன்னாடி காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவான விஷயங்கள் நிறைய பண்ணாங்க. பட் இப்போது சமீப காலமாக ஆக்டிவான விஷயங்களும் கம்மியாகி போச்சு. டாஸ்க் பார்ட்டிசிபேஷன் அப்படின்ற விஷயங்களும் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குத்து. ஆனால் பூசும்போதே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பூசினாங்க. ஏன் 2 பக்கமும் பூசுறீங்க அப்படின்னாங்க. இருக்கட்டும்ட்டு வந்தாங்க. அடுத்தது அரோரா சொன்னாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ரொம்ப டிஸ்பரேட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கிடையாது. அதேமாரி 10 வாரமாக கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே எல்லா வேலைகளும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் சூட்சமமாக எந்த வேலையும் செய்யாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வேலைகளே தவிர்த்திருக்காங்க. மற்றவங்க போட்ட உழைப்புக்கும் இவங்க போட்ட உழைப்புக்கும் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் பிக்கப் ஆகிட்டு வராங்க. சரிங்களா? அதனால் நான் வந்துட்டு அவங்கள வந்து அவங்கள வந்து நான் நாமினேட் பண்ண சொல்லிட்டு போய் பூசினாங்க. இந்த பக்கம் பூச போனால் வேணாம், 2 வந்துருச்சுன்னா நான் நாமினேட்டில் மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி அப்படி பதறி பின்னாடி போனாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில் பிக் பாஸ் வச்சார் பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. சுபிக்ஷா, ஆதிரை, கனி, அரோரா செம்ம ஸ்கெட்சு. ஒரு ஓட்டில் நின்றுருந்தாங்க. கரெக்டாக விஜய் பார்வதி போட்ட சிங்கிள் ஓட்டு அப்படியே கிளிக் ஆகிடுச்சு. எப்படி இருக்கும்? நொந்துட்டாங்க அரோராலாம். அடா பாவிகளா, இவன் ஒரு ஓட்டில் இப்படி ஆகிடுச்சுன்னா இதில் வேறு செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போயும் ஒரு ஃபீலிங் விஜய் பார்வதிக்கு, விக்ரம் மிஸ் ஆகிட்டானே. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க, எப்படி விக்ரம் யாராவது ஒருத்தவங்க போடுவாங்கன்னு நினச்சாங்க. யாருமே டச்சே பண்ணல. ஒருத்தர் ஒரு ஓட்டை சிந்திச்சு போட்டுருக்கலாம். ஏன்னா எஃப்ஜேக்கு அதிகப்படியாக ஓட்டு வருது, விஜய் பார்வதிக்கு வருது. எதுக்குன்னு கேட்குறேன். சாண்ட்ராக்கு அவ்வளோ ஓட்டு எதுக்கு? ஓப்பன் நாமினேஷன் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு, எவ்வளோ பெரிய சான்ஸு அங்கே கிளியராக கட்ட தெரியுது. பெயிண்ட் அடித்து மூஞ்சில் அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா பெயிண்டோட கலரும் ரெட்டு, க்ரீனு, எல்லோ அவ்வளோ அழகாக தெரியுது. ஒருத்தர் வந்துட்டு பெயிண்டே இல்லாமல் நிற்கிறாரு. அங்கே வன்மத்தை கக்கிறதுக்கு தான் முற்படுறாங்களே தவிர அவரை வந்து நாமினேஷன்ஸில் கொண்டு வரணும் யாருக்குமே வந்து அது இதுவே கிடையாது. கேமாகவே பார்க்க மாட்டாங்க. இன்னுமே வஞ்சன்ஸாக தான் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார், ஓப்பன் நாமினேஷன் எவ்வளோ சூப்பரான விஷயம், இப்படி பண்ணுறீங்கன்னு. அழகாக ஸ்கெட்ச் போட்டாங்க, அழகாக உள்ளே வந்துட்டாங்க. செம்மையாக இருக்குது. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு அரோராக்கு ஒரு பெரிய ஆப் இருக்குது. அரோராக்கு, கனிக்கு மேபி. ஏன்னா அது எப்படி சிங்கிள் ஓட்டு ஏன். ஆனால் இந்த சிங்கிள் ஓட்டு வாங்கினவங்கள ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக இல்லைனா அவர் வந்து ஒரு ஓட்டை வந்து கனெக்ட் பண்ண இருக்கவே மாட்டார் பிக் பாஸ். இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 ஓட்டை வாங்கினவங்களை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, 2 ஓட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் முற்படுறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஓட்டையே உள்ளே இறக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் விஜய் பார்வதி வேறு லெவல் திங்கிங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய். நினைக்கிறேன்.